தாத்தா. வாங்கம்மா பேத்திங்களா. என்ன தாத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. எங்க தாத்தா அப்பையா காணா? தோட்டத்து வெளியே போயிருக்கா, இப்ப வர நேரம் தான். சரி தாத்தா. சரிம்மா, கிளம்புறீங்களா? ஏன் தாத்தா இப்பதானே வந்தான், வந்த உடனே கிளம்புறியான்னு கேக்குறீங்க? அது இல்லம்மா, உங்க அப்பையும் வேலையை முடிச்சு வந்துருவால. அது வந்தா ஏன் பேத்திங்களா, விஷயம் தெரியாதா உங்களுக்கு? வந்த உடனே உங்களை பார்த்து கோவப்படுவா, அதுக்குதான் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொன்னேன். இல்ல தாத்தா, அப்பைய பார்த்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து தான் போனோம். ஐயோ பேத்திமா, சொன்னா கேளு, வேண்டாமா. உங்க அப்பை ரொம்ப கோவத்தோட இருக்கா, நடுவுலயே என்கிட்ட பேசாமே இருந்தா. இல்ல தாத்தா, எங்க அப்பா அம்மா இங்க பத்திரிக்கை கொடுக்க வரும்போதே போய் பத்திரிக்கையே வாங்காம விட்டுருச்சு. அப்பைக்காக எடுத்த படமே கொடுத்து அனுப்பிருச்சு. இதெல்லாம் என்ன தாத்தா நியாயம்? அப்பா அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? என் மேல அப்பைக்கு என்ன கோவமே இருந்துட்டு போட்டோம். அப்பாவும் அம்மா என்ன பண்ணாங்க? சொன்னா கேளுதா, பேரு கிளம்புங்க. காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகாம இங்க வந்துட்டு போனாங்க. அம்மாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. ஐயோ, ஏன் பேத்திகளா இப்படி பண்றீங்க? சொன்னா கேளுங்கப்பா, இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பரம் நடக்கிற விஷயம். இப்போதைக்கு இந்த விஷயத்தை பெருசாக்க வேண்டாம், வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல தாத்தா, இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அப்பா என்னதான் சொல்லுதுன்னு தெரிஞ்சே ஆகணும். சொன்னா கேட்க மாட்டீங்களே. அப்பை கண்ட மணிக்கு வந்து திட்டுவா, அப்புறம் உங்க மனசு தானே கஷ்டப்படும். அதுக்காக தானே சொல்றேன். பரவாயில்ல தாத்தா, எவ்வளவோ பார்த்தாச்சு. போய் திட்ட நாங்களா எதுவும் நினைச்சுக்க மாட்டோம். அப்புறம் உங்க இஷ்டம் தா, சொல்றத சொல்லியாச்சு. சரி தாத்தா, நாங்க உள்ளார வெயிட் பண்றோம். அப்பைக்கு நாங்க வந்த விஷயம் தெரிய வேண்டாம். வந்த உடனே எங்களை கூப்பிடுங்க. சரிதா. ஏத்திங்க, எவ்வளவு எடுத்து சொல்லி கேட்க மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு லட்சுமியோட பூஜை ரொம்ப கடுமையா தான் இருக்க போகுது. என்ன நடக்க போதோ தெரியல. என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? இப்படி உட்காந்துருக்கீங்க, படுக்கலையான்னு கேட்டேன். படுக்கணும். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. வாசப்படியில 2 செப்பல் இருக்கு. யாரோடது? ஆகா, அத மறந்தாச்சே. என்ன கேட்ட கேள்விக்கு பதில காணா? யாரும் வரல நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கேன். வேற யார் வரப்போறா? நான் கேட்காங்கட்டி நீங்களே பதில் சொல்றீங்க யாரும் வரலன்ட்டு. நம்ம வீட்டு வாசல்ல தான் செப்பல் இருக்கு. யாருன்னு சொல்லுங்க. 2 பேர் உள்ளார இருக்காங்களா? நம்ம வீட்டுக்கு யார் வரப்போறா? ஏன் நானும் மட்டும் தான் இருக்கோம். வேற யாரும் வரதுக்கு இல்ல. எய்த்த வீட்டு ஆளுங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி செப்பல போட்டிருப்பாங்க இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். சும்மா பொய் சொல்லாதீங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் யாரும் வந்திருக்காங்க. போய் உள்ளார யாருன்னு பாக்குறேன். வேணா. அப்பையே பூச்சி நல்லா மாட்டிக்கிட்டோம். ஜோதி குரல் மாதிரியே இருக்கு. வீட்டுக்கு வந்திருக்காளா அவ? ஆமா, 2 பேத்திங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன காரப்பை, நல்லா இருக்கியா? யாரு வீட்டுக்கு வந்து யாடி காரப்பைன்னு பேசிட்டு இருக்க? என் வீட்டுக்கு வந்து உன்னே சொல்லிட்டு இருக்கேன். இது உன் வீடா? உங்க வீடு தான் தனியா எழுதி கொடுத்தாச்சே, அப்புறத்துக்கு இங்க வரீங்க? லட்சுமி, பேத்திங்க எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் செத்த அமைதியா இருங்க. இவளுக்கு எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாளுங்க? நீங்க எப்படி உள்ளார விட்டீங்க? அதானே பார்த்தேன். எங்க அப்பாவே உள்ளார விட மாட்டேங்கிற. வாய மூடிடி. நான் எப்படி வாய மூட முடியும்? அப்பையே நீ யாரோ நான் யாரோன்னு முடிஞ்சு போச்சு. இன்னமும் என்னை அப்பைன்னு கூப்பிட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கன்னா யாடி நீயே இல்ல யாரு நீயே? எங்க இருந்தோ வாய முறியா? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இன்னமும் அதே சொல்லிட்டு இருக்க. அக்கா நம்ம வீட்டுக்கு வந்ததுனால அக்கா ஓன் பேத்தி தானே. யாடி ஏன் பேத்தி? லட்சுமி, பிள்ளைங்கள்ட்ட இது மாதிரி கோவமா பேசாத. நானே செம்ம கோவத்துல இருக்கேன். நீங்க தான் போன் பண்ணி வர சொன்னீங்களா இவங்கள? நான் எதுவுமே சொல்லலையே. பேத்திங்களா நம்ம வீட்டுக்கு வந்திருக்குங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா? வர உரிமை கிடையாதா? ஆமா, உரிமையே கிடையாது. இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காத லட்சுமி. நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் பேசுறேன். எல்லாரையும் கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா என்ன ஆனா ஓன என்னமோ உனக்கு தான் எல்லாம் தெரியுற மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன உனக்கு இன்னமும் கோவம்? சொல்லு பாப்போம். எங்க அப்பா அம்மா உனக்கு என்ன பண்ணாங்க? அங்க ஒன்னா இருந்த வரைக்கும் நல்லா தானே பாத்துட்டாங்க. அக்கா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும் போது கூட நீ கையில வாங்கலையாமே. உனக்கு வாங்கின புடவை எதுக்கு கொடுத்து அனுப்புற? எனக்கு பிடிக்கல, அதனால கொடுத்து அனுப்புனேன். அதே மாதிரிதான் எனக்கு பத்திரிக்கை வாங்க பிடிக்கல. நல்லா இருக்கு உன் கதை. ஜோதி, நீ அமைதியா நான் பேசிக்கிறேன். இல்லக்கா, பேசினாதாங்க கரெக்ட். அமைதியா பேசினா உன்னேதான் எகுரும். அது சரி, அது இதுங்கிற பல்ல உடச்சிருவியாமா. யார பாத்து இப்படி பேசிட்டு இருக்க? என்னோட வயசுல மூத்தவன் நானு. வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் கரெக்டா நடந்துக்கணும். தான் பண்றதான் கரெக்ட் நினைச்சுக்கிட்டு இப்படி திமுறாலாம் ஆடக்கூடாது. யாரு திமுரு? யார திமுற எடுத்து ஆடுறேங்கிற? ஜோதி, கோவப்படாம இரு, நான் பேசிக்கிறேன்ட்டு சொன்னதுனால அந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்லனா நானும் வந்திருக்க மாட்டேன், உன்னே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்தது வராதுமா நம்ம கிட்ட எவ்வளவு கோவப்பட்டு பேசுது பாத்தியா? ஆத்தா நம்ம மேல பாசமா வாங்கமா பேத்தீங்களான்னு கூப்பிட்டாரு. ஆனா அப்பயே வீட்டுக்கு வந்தது வான்னு கூட கூப்பிடல. நம்ம மேல உள்ள பாசமா சுத்தமா மறந்து போச்சுக்காது. ஆண்டி, உங்க மேல உள்ள பாசமா சுத்தம் மறைஞ்சு போச்சு எனக்கு. நீங்க யாரோ தான். இப்பெல்லாம் பேசாத லட்சுமி. அது பிள்ளைங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்ப என் மனசு கஷ்டப்படுறதுலாம் உங்களுக்கு தெரியாது. உங்க பேத்திங்க மனசு கஷ்டப்படுறது மட்டும்தான் தெரியும். அப்பயே இந்த அப்பையும் நொப்பையும் கூப்பிட வேலை வச்சுக்க வேணாம். பேர் வீட்டை விட்டு கிளம்புங்க. கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே. ஆமா, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க பண்றீங்க? ஓஹோ, ஒன்னும் தெரியாது பாரு. வந்து கேள்வி கேட்கறா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்ட்டு. பாதி பேத்தி பாவம். பாவம் பாவம் பார்த்தா நம்ம எப்படி இருக்கோம் சரிதா? அப்பயே உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. கிளம்புங்க இங்க இருந்து. வாக்க நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் வரமாட்டேன். அக்கா நம்மள பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு பேசுறாங்க, கோவப்படுறாங்க. முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க, திரும்பிக்கிறாங்க. இப்போ நம்ம இங்க இருந்து அவமானம் பண்ணுமா? அப்பாக்கும் அம்மாக்கும் நம்ம இங்க வந்து தெரிஞ்சா நம்மள தான் திட்டுவாங்க. வேணாக்கா, இங்க நம்ம போயிடலாம். அப்ப என்னைக்குமே மாறாது, மாறவும் மாறாது. இன்னமும் திமுறா கோவமா தான் இருக்கும். பேத்தீங்களா, இங்க இருந்து நீங்க கிளம்புங்க. என்ன பேத்தீங்களா? இங்க பாரு, ஆத்தா அவர் மனசுல இருந்து கூப்பிடுறாரு. நீ இருக்க பாத்தியா? நான் எப்படியே இருந்துட்டு போறேன். உனக்கு என்னடி? லட்சுமி, அது சின்ன பிள்ளைங்க. எங்க மனசு நோக்கிற மாதிரிலாம் பேசாத. இப்படி அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படுவோம். அதான் சொல்லியாச்சுல வீட்டை விட்டு கிளம்புங்கமான்ட்டு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இல்ல தாத்தா, பாத்தீங்களா, ரெண்டு ஒரு முடிவோட தான் வந்திருக்குங்க. அந்த பிபி பிரஷர் எல்லாம் ஏத்திட்டு
ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துன்னு நினைக்கிறாங்க. ஆமா அதான் ஆசை எங்களுக்கு. ஆளை பாரு. ஒன்னே பாருடி, என்னைய சொல்ல வந்துட்டா. இக்கா போயிடலாம்க்கா வாக்கா. இல்லடி நீ வேணா போ, நான் இங்கிருந்து பேசாம வரமாட்டேன். அக்கா நம்ம எவ்வளவு சொன்னாலும் அதை திரும்பி பேச மாட்டேங்குது பாரு. நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இழுத்த புடிச்சு வெளியே தரலாத போவீங்களா? போங்கடி ரெண்டு பேரும். பேசுறது எதுவுமே சரியில்லை. நீங்க வாயை மூடுங்க. பேசுறது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்பையே அப்பையும் நொப்பையும் கூப்பிட வேலையை வச்சுக்காதடி. உன்னை பார்த்தாலே எனக்கு செம்ம கோவம் வருது. பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரிதான் எனக்கும் உன்னை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. அதனால எங்க அக்காவுக்கு உனக்கு இலக்கரமா தெரியுதா? ஆனா பாத்துட்டே இருக்கே பொறுமையா பேசணும்னு. ஆனா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. வயசாயிச்ச தவிர கொஞ்சம் கூட இங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கிட்ட இப்படி பேசணும் ஏதுன்ட்டு. அக்கா சின்ன பிள்ளைல இருந்து தூக்கி வளர்த்திருக்கீல. அக்கா எல்லாத்தையும் பாத்துருக்க பண்ணிருக்க. இப்ப அந்த விஷயத்துக்காக அக்கா ஒதுக்கி வைக்கிற பாத்தியா? அதான் எனக்கு பிடிக்கல. அமைதியா ஏண்டி சண்டை போடுற? அது பேசுறதுக்காக நீ ஏன் அழுவுற? அதுக்கு இல்லடி, இதான் கோவப்பட்டு பேசுறாங்கன்னா அதுக்காக இது எப்பெல்லாம் பேசுது பாரு நம்மள. அது இதுன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத உனக்கு? இப்ப நான் ஆத்தாலும் உங்களை அப்படிதான் வளர்த்துக்காங்க போல இருக்கு. என்னதான் பிள்ளைங்களோ தெரியல. நல்ல பிள்ளைங்க தான். நீ தான் எங்களை இப்படி பிரிச்சு பாக்குற. லட்சுமி அதுங்க சின்ன பிள்ளைங்க. பேத்திங்களா இப்படிதான் பேசுவியா நீ? லட்சுமி நீயாவது கோவத்தை தனிச்சு பேச வேண்டியதானே? நான் அப்படி பேசணும்? நான் ஏன் பேசணும் அப்படி? என் பேத்திங்க திரும்பி ஆரம்பிக்காத. பாத்தீங்களா சொல்றாங்க திரும்ப ஆரம்பிக்காதுன்னு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்பவே கிளம்ப சொல்லுங்க அவங்கள. பாத்தீங்களா ரெண்டு பேரும் கிளம்புங்கம்மா. என்ன கேளுங்க. பார்த்தா அவங்க நல்லதுதான் எடுத்து சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அம்மா வாக்கா போலாம். பாவம் கிளவி மேல பாசம் வச்சா நீ இப்படி ஆயிட்ட. கிளவினா வாயில தட்டி பிடி வேண்டிய நீ கிளவி இல்லாம குமரியாக்கும். ஆளை பாரு. நான் நல்லா தான் இருக்கேன். உங்க மூஞ்சி போய் கண்ணாடியில போய் பாருங்க. முதல்ல எடுத்து பேசுதே நம்மள. எதுக்கு நம்ம இங்க இருக்கணும்? வாக்கா நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அம்மாவும் நம்மள தேடிட்டு இருப்பாங்க. பெரிய பிரச்சனை ஆயிரும். வாக்கா போலாம். இல்ல ஒரு முடிவு தெரியாம நான் வரவே மாட்டேன். அம்மா முடிவு தெரியாம வர மாட்டேன். இங்கே இரு. உருட்டு கிளவி நம்மள இப்பெல்லாம் பேசுது பாத்தியா இல்லையா? பாதிமா ஏமா இப்படி இருக்க? சொல்றதே கேட்க மாட்டேங்குது நீ. இல்ல தாத்தா, என் கல்யாணத்துக்கு வரணும். வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். நிச்சயத்துக்கு தான் வரல, புடவை எடுக்கவும் வரல. கல்யாணத்துக்கு வரலன்னா எப்படி தாத்தா? மூஞ்சிலே முழிக்க பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இதை கல்யாணத்துக்கு வரணுமா நானே? எல்லாம் கேட்டீங்களக்கா? இங்க இருந்து கிளம்பும் போதே சொன்னேன். இந்தாக்கா இவங்களாம் வர மாட்டாங்க. பாதிமா அதான் நான் வரல. இல்ல தாத்தா எனக்கு அப்பையும் வேணும். அப்பையும் வேணும். ஏன்க்கா இப்படி இருக்க? இன்னும் புரிஞ்சுக்கோக்கா. வாக்க போலாம். அப்பையே இங்க பாரு. லட்சுமி இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? பிள்ளைங்க எவ்வளவு பாசமா இருக்குங்க. ஏன் இப்படி எரிஞ்சு விடுற? பாக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னையெல்லாம் எந்த பேச்சு பேசுறாங்க? அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? பேத்திங்க பேசாத பேச்சா? உங்க பேத்திங்க என்ன ஒண்ணு சொன்னா போதும் முகத்தை ஜோடியா வச்சுட்டு பேசாதங்கிறீங்க. என்னைய கண்ட ஆளா தெரியலையா உங்களுக்கு? அதுக்குன்னு இல்ல, அதுங்க சின்ன பிள்ளைங்கள. ஆமா சின்ன பிள்ளைங்களா? சின்ன பிள்ளைங்க மாதிரியா பேசுதுங்க? வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்குதுங்க. கிளவி தான் சொல்றாங்க. தானே அப்படி சொன்னேன். அக்கா இது வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்தானே பேசிட்டு இருக்கு. இப்ப கூட தெரிய வேணா உனக்கு என் அக்கா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னு? சி அது கூட தெரியாம பாசம் நல்லா புரியுதேடி. வேஷம் போட்டு நல்லா பாசம் உள்ளமா நடிக்கிறாங்க. இப்ப நான் கல்யாணத்துக்கு வரலன்னா இந்த பந்தம் எல்லாம் கேட்கல. எங்க உங்க அப்பைய காணா என்ன ஏதுன்ட்டு உங்க அக்கா விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு தானே மானக்கேடு. இதுக்காக தான் இப்ப பிளான் பண்ணி வர சொல்றாங்க. இதையாவது இப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்படி பாசமுள்ள ஒண்ணு இல்ல. அப்பைய அப்பெல்லாம் இல்ல பைய. என் பையனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எப்பவுமே நீ எடுத்துரிஞ்சே பேசுறீங்களே. ஏன் இப்ப இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன வயசுல இருந்தே சுவாதி பேத்தி நீ தூக்கி தூக்கி வளர்த்தீங்க. ஆசங்காண்டி சோறெல்லாம் ஊட்டி விட்டீங்க. எல்லாம் பண்ணீங்க. ஆனா அப்போதைக்கு உன் விஷயம் தெரியல. இப்போதைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்காக அக்கா மேல வச்ச பாசம் எல்லாம் ஃபுல்லா காணா போயிடுச்சா உனக்கு? ஆமாண்டி ஆமா. லட்சுமி நீ வாய முடினா கேட்க மாட்டேங்கிற. எங்களை வீட்டுக்கு போங்கமானாலும் கேட்க மாட்டேங்குதுங்க. நான் வீட்டுக்கு கிளம்ப ரெடியா தான் இருக்கேன். அக்கா பாவம் அழுதுட்டு இருக்கேன். நானும் இங்க இருக்கேன். அப்புறம் அக்காவை நான் தனியா விட்டுட்டு போயிட்டேன்னா அவ்வளவுதான். அக்கா அடிச்சாலும் அடிச்சிருது. நான் அப்படிப்பட்ட கிளவிதான் அது. திருப்பி இதே சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதாண்டி உனக்கு. அக்கா வாக்கா போலாம். இங்க பேசுற பேச்சு நம்மளும் காதுல வாங்கிட்டு இருக்கணுமாங்கிறேன். கல்யாணம் முடியட்டுக்கா, அப்புறம் 6 முறை பேசிக்கலாம்க்கா. இப்பயே பிரச்சனைக்கு ஒன்னும் தீர்வு கிடைக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான் சுத்தமா மறந்துடுவாங்க என்னைய. அம்மா இப்ப மட்டும் உன்னை ஞாபகம் வச்சுதான் பேசுனாங்க பாரு. ஏன்க்கா இப்படி இருக்க? எல்லாம் உன் தப்பு தான்க்கா. மேல பாசம் வச்சுங்க எல்லாரும் மேல நீ பாசம் வச்சுல, அதான்க்கா தப்பு. நீ அப்பை மாதிரி கடுகடுன்னு இருக்கணும். உங்களா பாரு எப்படி இருக்குங்கன்னு. நீ ஏன்க்கா இப்படி இருக்க? கிளம்ப மாற முடியலடி. இப்பெல்லாம் பண்றாங்களேன்னு மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை இருக்கு எனக்கு. இந்த கிளவி இப்பயாவது பார்த்து தெரிஞ்சுக்கோ. மனசுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாது. அக்கா இவ்வளவு தூரம் அழுதுட்டு பேசுறாளே, அழுவாதமான்னு ஏதாவது ஒண்ணு சொல்றியா? அப்ப கூட உன் முகத்தை கராரா வச்சிருக்க பாத்தியா? இப்படியே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உனக்காக யாரும் வரமாட்டாங்க. காட்டின எல்லாரும் மேலே இப்படி ரோசத்தை காமிக்கிறீல. வயசுல ரோசப்பட்டு என்ன பண்ண போற நீ? இதுக்கு மேல நானும் எதுவும் சொல்லக்கூடாது. அப்புறம் அக்கா மனசுதான் கஷ்டப்படுன்னு பாக்குறேன். அம்மாடி சொன்னா கேளுங்கம்மா. பாதி பேத்தி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம்டா. தவே எல்லாம் புரிஞ்சுட்டு சொல்றாருல, வாக்கா போலாம். உங்களை தேடி வந்தது எதுக்காக? எப்படியாவது உங்க மனசை மாத்தி உங்களை என் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா இப்ப கூட ஒண்ணு நடக்காது போல இருக்கு. நான் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாக்கா. அப்படியே உன் பாச அப்பையே கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் அதுக்கெல்லாம் எப்பவும் நல்ல மனசே இருக்காதுக்கா. வாங்கடி. ஆமாடி எனக்கு நல்ல மனசுதான் இல்ல, கெட்ட மனசுதான். போயிட்டு வரேன் தாத்தா. போயிட்டு வாமா. வரேன் பையே. கிளவிக்கு திமுறை பாத்தியா? மூஞ்சி திருப்பிக்கிச்சு. ஏ கிளவி மூஞ்சி திருப்பிட்டு போனது பண்ண தப்புக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் எங்களை தேடி வந்துதாகணும். அப்ப வந்து மன்னிப்பு கேப்பில நான் பண்ணது தப்பு.
நீ மன்னிச்சுங்க ஏத்துக்கோங்கன்ட்டு. அப்ப எதுக்கு உனக்கு ஒரு தூரம் எங்க அக்கா எடுத்து சொல்லியும் இவ்வளவு வைராகியமா திமிரா இருக்கில? உன் வயசுல இப்படி வைராகியமா இருக்கியே, இப்ப நாங்களா இப்படி இருக்கணும்? சரி பாவம் நம்ம அப்பா தானேன்ட்டு அப்பா அம்மா நடத்துனதுக்கு நானும் எங்க அக்கா விட்டு கொடுத்து பேச வந்திருக்கோல, அத கூட பெருசா நினைக்காம நீ பாட திமிரிட்டு போறீல. பாத்திட்டே இரு, நீ ஒரு நாள் எங்களை தேடி தான் வருவ. பாக்கலாம் தேடி யார் வருதுன்னு. நானா வரமாட்டேன். அப்பாவும் அம்மாவும் 20 வருஷமா நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கல்ல, பாத்துக்கிட்டது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி நன்றி கட்டு கோவமா இருக்கீல. பாத்திரன் கிளவி, நானும் பாத்துக்கிறேன். வரேன் தாத்தா. அடி போல, இதுக்கு மேல அப்பா கிட்ட கோவமா பேசாத. ஆமா, நீ இப்படி இருக்கனாலதான் அதுவும் திமுற ஆடுது. கோவமா பேசாதன்ட்டு ஏக்கா இப்படி இருக்க நீ? என்ன பாரு பையே, என்னடி வாயாடி. உன்னே மட்டும் எனக்கு வாய் இருக்கும், வாயாடின்னு பேச வந்துட்ட. அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன். சரி தாத்தா கூப்பிடுறாங்கன்னு கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடாத. அப்புறம் உன்னை அப்பைன்னு பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். என்ன நடக்குன்னு தெரியாது அப்புறம். ஆமா, வந்துதான் நான் மறுவேலை பாக்குறேன். வாங்கடி பக்கத்தாளர்களே, என்கிட்ட பேசுறதுக்கு. வாக்கா, இதுக்குமே நம்ம இருக்க கூடாது, கிளம்பலாம். கிளம்பிட்டாளுங்களா? பூகமே வெடிச்சு அமைதியான மாதிரி இருக்கு. இப்ப எல்லாம் உங்களாலதான் இருக்கும். ஏதாவது வர சொல்லிருப்பீங்க. நான் என்ன பண்ணேன்? என்ன எதுக்கு சொல்ற நீ? சும்மா நடிக்காதீங்க. போய் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் போன் பண்ணு தாத்தா, நாங்க வந்து பேசுறோம்னு சொல்லிட்டு பேசுவ நீ. ஆனா நீ பண்ணது ரொம்ப தப்பு. பிள்ளைங்க பாசமா உங்ககிட்ட பேச வந்திருக்குங்க, அதை விட்டுட்டு இப்படி கோவமா பேசிருக்கீல. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. என்ன நீங்க படி சொல்லிட்டு போறீங்க? என்னங்க தாத்தா, என்னை ஆள விடு, நான் நிம்மதியா இருக்கணும். நிம்மதியா இருக்கணும். ஏன் நிம்மதிக்கிறது? நீங்க நிம்மதியா இருக்கீங்களாக்கோ? போங்க போங்க. அன்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இனி நிம்மதியெல்லாம் பண்ணிடுவீங்க. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தா இவங்க எதுக்கு குடுக்க வந்து ஏன் நிம்மதிக்கு இருக்கிறாங்க? வந்தது பத்தாதுன்னு என்ன திமுறா பேசுறாவ. அதுக்கு பெரியவ எவ்வளவோ தேவனா, இன்னவ சரியான வாயாடி. எப்ப இதெல்லாம் கல்யாணம் பண்ணி போய் எப்படி வாழ போதோ தெரியல. இப்பயே வாயடக்கி வச்சாதான் சரி வரும். இல்லைன்னா அவ்வளவுதான். அவனாச்சு அவன் பிள்ளையாச்சு, நாம ஏன் கவலைப்பட்டுட்டு தேவையா எனக்கு? இப்படி பேசுற நினைச்சு நான் ஏன் சுகமா இருக்கணும்? நான் அப்ப என் வேலையை பாக்குறேன். என் வீட்டு வேலை அப்படியே கடந்து போயிடும் ஒண்ணும் முடியாம.